ஹே காய்ஸ், சிவகார்த்திகேயன் நடித்த அயலான் படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்தை பார்த்தவங்க இந்த வீடியோவை பாருங்கள். படத்தோடைய டைட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அயலான்னு வச்சுருப்பாங்க. அயலான்ங்கிறது யாரை குறிக்குது அப்படின்னா ஹீரோவையும் ஏலியனும் தான் குறிக்கும். ஹீரோ அவர் சொந்த ஊரை விட்டு சென்னைக்கு வந்திருப்பார் வேலை தேடி. அதே மாதிரி ஏலியனும் சொந்த இடத்த விட்டு பூமிக்கு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதை கனெக்ட் பண்ணுற விதமாக டைட்டில் கீழே டெஸ்டினேஷன் எர்த்துன்னு டேக்லைன் கொடுத்துருப்பாங்க. ஸோ புதுசாக ஒரு பிளேஸ்க்கு வரதை வச்சு இவங்க ரெண்டு பேர் தான் அயலான் அப்படிங்கிற மாதிரி குறிக்குது. இது கூட ஹீரோயினும் இன்ட்ரோ சீனில் சென்னையில இருந்து கிராமத்துக்கு வர மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஸோ இவங்க 3 பேரும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வர்றதை மையமாக வச்சு கதைக்கு ஏற்ற மாதிரி படத்தோட டைட்டிலை செலக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்பார்க்கை இவர் தான் கண்டுபிடிப்பார். அதுக்கப்புறம் தான் வில்லன் கைக்கு வரும். இது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸுக்காகவே எடுத்தவரே வில்லன் கொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஊர் சந்தையில் லவ் பேர்ட்ஸாக பறக்க விட்டுருவார் சிவகார்த்திகேயன். அதுக்கப்புறம் பானுபிரியா தான் அதுக்கு அமௌண்ட் கொடுக்குற மாதிரி அந்த சீனுக்கு கண்டினியூட்டி மிஸ் பண்ணாம காட்டியிருப்பாங்க. சிவகார்த்திகேயன் ரோல் அழகா வடிவமைச்சிருப்பாங்க இந்த படத்துல. இயற்கையை ரசிக்கிற மாதிரி அது எங்கெங்க காட்டியிருப்பாங்க அப்படின்னா இன்ட்ரோ சீன்ல யானையை காப்பாத்துறது, லவ் பேர்ட்ஸை கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சு வைக்க கூடாதுன்னு பறக்க விடுறது, ஊருக்குள்ள வெடி வெடிச்சா விலங்குகளுக்கு தீங்குன்னு போர்டு வைக்கிறது, பயிர் பக்கம் கரண்ட் கம்பியெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுக்கறது, யோகி பாபு புறாவை வச்சு நைட்டு டின்னர் பண்ணிடலாம்னு சொல்லும்போது எல்லா புறாவையும் பறக்க விடுறது, விவசாய நிலத்துக்கு பூச்சி மருந்தெல்லாம் அடிக்கக்கூடாது, நல்ல உரம் தான் போடணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறது, விவசாயம் செய்கிறவங்களுக்கே உரிதானதாக ஒரு விஷயம் இருக்கும் விவசாய கடன், அதை பற்றியுமே இந்த படத்தில் ஒரு ஷாட்டில் காமிச்சிருப்பாங்க. கிட்ஸுகளுக்காகவே ஏலியனை பார்த்ததும் கையை தூக்கி கிட்ஸ் மாதிரியே பயப்படுறதுன்னு அழகாக டிசைன் பண்ணியிருப்பாங்க எஸ்கேவோடைய கேரக்டரை இந்த படத்தில். யானை ஒரு குழிக்குள்ளே விழுந்துரும். அது எப்படி வந்திருக்கும் அப்படின்னா கம்பியில் சின்னதாக ஒரு கேப் இருக்கிறத ஒரே ஒரு ஷாட்டில் மட்டும்தான் காட்டியிருப்பாங்க. அது வழியாக தான் யானை வந்துச்சு அப்படின்னு. எஸ்கே யானையை காப்பாற்றி கொடுத்ததுமே அம்மா அப்பா யானை எஸ்கேக்கு நன்றி சொல்கிறதுன்னு அந்த சீன் அவ்வளோ அழகாக எடுத்திருப்பாங்க. இந்த சீனில் ஒரு ஃபேக்ட் இருக்குது. பொதுவாக யானையை வச்செல்லாம் படம் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரிஜினல் யானையை வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த படத்தில் 3 யானையுமே சிஜி தான் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இல்லாத ஒரு யானையை இழுக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணி செம்மையாக இருந்துச்சு இந்த சீனு. இதை ஆக்ட் பண்ணுற மாதிரியே தெரியல. ஏலியனை ஃபஸ்ட் டைம் பார்த்ததும் சிவகார்த்திகேயன் பயந்துக்கிட்டு காரை பிரிட்ஜுக்கு கீழே விட்டுருவார். அப்போது அந்த சீன் பார்த்தோம் அப்படின்னா காரோடைய உள்பக்கமாக சுற்றும். அப்போ கேமரா உள்ளக்க இருக்கும். எப்படி அந்த சீனை எடுத்தாங்கன்னே தெரியல. பொதுவாக ஒரு சில படத்தில் கார்லாம் வெளியில் தான் சுற்றுற மாதிரி காமிப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் வித்தியாசமாக உள்பக்கம் இருந்து சுற்றுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சிவகார்த்திகேயன் இந்த சீனில் ரோபோட்டோடைய ஃபைட் பண்ணுவார். அப்போது ரோபோட் கையில் மட்டும்தான் அடிக்கிற மாதிரி ஃபைட் பண்ணுவாரே தவிர அவர் ரோபோட்டோடைய உடம்புலலாம் டச் பண்ணியிருக்க மாட்டார். அந்த ஃபைட் சீனில் ஒருவேளை கிரீன் கலர் ட்ரெஸ் யூஸ் பண்ணி கைக்கு மட்டும் ரோபோட்டோடைய டம்மி கையை யூஸ் பண்ணியிருப்பாங்க போல். அந்த ஃபைட் சீனை அவ்வளோ தத்ரூபமாக இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஏலியனை அழகாக டிசைன் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில். அதுக்குன்னு தனியாகவே கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். ஏலியன் ஒரு சில படத்தில் பயமாகவும் காட்டுவாங்க. ஆனால் இந்த படத்தில் முழுக்க முழுக்க காமெடியாக இது ஏலியன் தான்னு ஈஸியாக கிட்ஸுகளுமே ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் ஏலியனுக்கு அழுகிறது, சிரிக்கிறது, காமெடி பண்ணுற மாதிரி லவ் ஃபீலிங்கில் சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் எமோஷனல் ரியாக்ட் பண்ணுறதுன்னு அழகாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. இதில் ரொம்ப ஆச்சரியப்படுறது என்னென்னா ஏலியனுடைய கண்ணுக்கு முன்னாடி என்ன நடக்குதுங்கிறத அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி கண்ணில் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. உண்மையிலே அது வேறு லெவல்னு தான் சொல்லணும். அதே மாதிரி சும்மா சொல்லக்கூடாது, சித்தார்த்தோடைய வாய்ஸ் கரெக்டாக அந்த ஏலியனுக்கு ஈக்குவலாக வாய்ஸோடைய டப்பிங் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. டயலாக் மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன சவுண்ட் எஃபெக்டும் கொடுத்துருப்பாரு சித்தார்த்து. எக்ஸாம்பிளுக்கு ஏலியன் ஜம்ப் பண்ணும்போது ஆ ஊன்னு, ஃபைட் பண்ணும்போதும் சரி, ஓடும்போதும் சரி, மூச்சு வாங்குற மாதிரி சின்ன சின்ன சவுண்ட் எஃபெக்டும் கொடுத்துருப்பாரு. கிளைமேக்ஸ் சீனில் வில்லனோடைய சிவகார்த்திகேயன் ஃபைட் பண்ணும்போது அவருக்கு பின்னாடி ஏலியன் இருக்காது. ஆனால் ஏலியனுக்கு ஹைஃபை பண்ணுறது, வில்லனை வான்னு கூப்பிடுறது, ஏலியன் இருக்கிற மாதிரியே நினச்சி ஆக்ட் பண்ணுறதுன்னு அந்த ஷாட்டு செம்மையாக பண்ணியிருப்பார். சிவகார்த்திகேயன் யோகி பாபுவோடைய டீமில் சேர்ந்துருவார், வீட்டுக்கு வந்துருவார். அந்த சீனில் யோகி பாபு கருணாகரன் கிட்ட உங்களுக்கு புது ஆர்டர் ஒன்று வந்திருக்கு பாஸ் அப்படின்னு
சொல்லியிருப்பார். அதுக்கான டீட்டெயிலாக கருணாகரன் சிவகார்த்திகேயனோட பேசிக்கிட்டு இருக்கும்போது சிஸ்டத்தில் ஒரு நியூ ஆர்டருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கிறத இந்த ஒரு ஷார்ட் மூலமாக கண்டினியூட்டியை மிஸ் பண்ணாமல் காட்டியிருப்பாங்க. கருணாகரன் டீமுக்கு வந்து ஒரு வாட்டர் டேங்க் மேலே தான் வந்து வீடு கட்டியிருப்பாங்க. என்னடா இது வாட்டர் டேங்க் மாதிரி இருக்குது அப்படின்லாம் ஒரு லாஜிக் கொஸ்டின் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இந்த இடம் சுகீர்தராஜுக்கு சொந்தமான இடம் அப்படின்னு அஃபிஷியலாக இந்த இடத்த ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்கிறதுக்காக ரெஃபரன்ஸுக்காகவே வந்து இந்த ஒரு போர்டில் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சுகீர்தராஜ்னா யாருன்னு டீட்டெயிலுக்காகவே ஹீரோயின் வந்து கருணாகரன்கிட்ட பார்த்து சுகீர்தராஜ்னு இவருடைய பேரை இந்த ஒரு சீனில் மட்டும்தான் கூப்பிட்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. மற்ற எல்லா சீன்லையுமே வந்து இவரை பாஸ்ன்னு தான் கூப்பிட்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கேஸ் லீக் ஆனால் தீ பிடிக்கும், அதே இந்த கேஸோடைய கான்செப்டாக இருக்கும். அதுக்கான ரெஃபரன்ஸாக இந்த படத்தில் ஸ்டார்டிங்கில் ஃபேக்ட்ரியில் இந்த கேஸ் லீக் ஆகிடும். அதுக்கப்புறம் எல்லாரும் வெளியில் வந்துடுவாங்க. ஒரு சில பேர் மட்டும் உள்ளக்க இருப்பாங்க. அந்த ஃபேக்ட்ரியில் வந்து தீ பிடிச்சிரும். அதே மாதிரி இந்த ஒரு சீனில் வந்து அந்த கேஸ் தண்ணியில் மிக்ஸ் ஆகும். அப்போவுமே வந்து தீ பிடிச்சிரும். அதே கேஸை வச்சு தான் வந்து சயின்ஸ் எக்ஸிபிஷனில் வச்சுருப்பாங்க. அப்போவுமே வந்து கேஸ் லீக் ஆகி தீ பிடிச்சிரும். அந்த சீனில் கேஸ் லீக் ஆகாமல் பார்த்துக்கோ, இல்லைனா ஃபயர் ஆகிடும் அப்படின்னு ஒரு டயலாக் வச்சுருப்பாங்க. ஃபைனலாக வில்லன் வந்து மார்க்கெட்டிங் பண்ணும்போது ஒரு சில பார்ட்னரை கொல்றதுக்குமே வந்து இந்த கேஸை தான் யூஸ் பண்ணிடுவார். இந்த படத்தில் சின்ன ரவுடிக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் ஒரு சின்ன ஒரு ஃபைட் சீன் வரும். அந்த ஃபைட் சீன் வந்து கிட்ஸுகளுக்காகவே ரெடி பண்ண மெட்டீரியலாக தான் இருக்கும். அந்த தெருவில் சூப்பர் ஹீரோஸோடைய இமேஜ் வந்து வரைஞ்சி வச்சுருப்பாங்க. ஃபைட் பண்ணுற மாதிரியே ஒவ்வொரு சூப்பர் ஹீரோவையும் வந்து ட்ரா பண்ணியிருப்பாங்க. ரவுடியை என்ன தான் எஸ்கே அடித்தாலுமே ஃபைனலாக அந்த சூப்பர் ஹீரோ தான் அடித்து அந்த ரவுடி கீழே விழுகிற மாதிரி அந்த ஃபைட் சீன் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபைட் சீனு முழுக்க முழுக்க கிட்ஸுகளுக்காகவே ரெடி பண்ண மெட்டீரியலாக காமிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஏலியன் வந்து வில்லன் ஆஃபீஸ்குள்ளே நுழையும் போது அப்போது ஏலியன் வர்றதுக்கான மிஷினை வச்சுருப்பாங்க வில்லன் குரூப்பு. அப்போது ஏலியன் உள்ளக்க வந்த உடனே அந்த மிஷின் வந்து ஏலியன் வந்துருச்சு அப்படின்னு லைட் எரிய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி சிவகார்த்திகேயன் உடம்புலையும் ஏலியன் வந்திருக்குது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலாக இந்த ஒரு சீனில் சிவகார்த்திகேயன் வந்து ஹீரோயினை வில்லன் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு வருவார். இங்கே தான் வந்து ஏலியன் மேலே போச்சு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அப்போது சிவகார்த்திகேயன் இந்த இடத்துக்கு உள்ளே வரும்போது லைட் எறிகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது மூலமாக ஆடியன்ஸுக்கு சிவகார்த்திகேயனுக்குள்ள ஏலியனுடைய பவர் இருக்குது அப்படிங்கிறத சிம்பாலிக்காக காமிச்சிருப்பாங்க. வில்லன் குரூப்பில் இருந்து ஒரு கன் மூலமாக ஏலியன் மேலே ஷூட் பண்ணோம்னா அது பனிக்கட்டியாக ஃப்ரீஸ் ஆகிடும். அதே மாதிரி சிவகார்த்திகேயன் மேலே ஷூட் பண்ணிடுவாங்க. சிவகார்த்திகேயனும் ஹீரோயினும் பனிக்கட்டி ஆயிடுவாங்க. வெளியில் மட்டும் பனிக்கட்டியாக இல்லாமல் உள் உறுப்புகளும் பனிக்கட்டியாக மாறுது அப்படிங்கிறதுக்காக அந்த ஹார்ட் பீட் துடிக்கும் போது பனிக்கட்டியாக மாறுறத அழகாக புதுசாக காமிச்சிருப்பாங்க இந்த படத்தில். கண்டெய்னர் பின்னாடி பைக்கில் எஸ்கே வருவார். அப்போது ஒரு காரை இடிச்சிட்டு தான் அந்த காரை வந்து கிராஸ் பண்ணி போவார். ஒரு கட்டத்தில் வில்லன் குரூப் வந்து அந்த பனிக்கட்டி கன்னை வச்சு பைக்கை ஷூட் பண்ணிடுவாங்க. அப்போது சிவகார்த்திகேயன் முதல்ல இடித்த அந்த காரை தான் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு வருவார். அந்த காரில் வந்து ஃப்ரண்ட் கண்ணாடி வந்து ஃபஸ்ட்டு உடச்சிருப்பார் எஸ்கே. எஸ்கேவோடைய பைக்கு ஃப்ரீஸ் ஆனதும் அதே காரில் தான் வந்து எஸ்கே வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒருவேளை ஆல்ரெடி ரொம்பவே பட்ஜெட் அதிகமாக இருக்குது, நம்ம வந்து அதிகமாக காரெலாம் யூஸ் பண்ண வேண்டாம், யூஸ் பண்ண காரை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க போல் படத்தோடைய டீம். ஒருத்தருக்கு வாய் பேசாமல் இருப்பார். இதை கனெக்ட் பண்ணுற விதமாக கிளைமேக்ஸ் சீனில் மனித பிறவே தான் வந்து இறக்க குணம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏலியன் குறைபாடுகளோடு பிறந்தாலும் சரி அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணி இந்த மனுஷ பிறவி தான் வந்து சேர்த்து வச்சு வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி அழகாக கிளைமேக்ஸை முடிச்சிருப்பாங்க. இதெல்லாம் இந்த படத்தில் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ். இதை தவிர நீங்கள் ஏதாவது நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். டாடா பாய்.